சுந்தரவனம்ன்ற காட்டுல ஊர் மூலையில ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அதுல மீனுன்னு ஒரு குருவி அதோட குட்டிங்க கூட வாழ்ந்துகிட்டு வந்தது. அது ஒரு சாதாரண பறவை மட்டும் இல்லாம கலைஞராவும் இருந்தது. தினமும் காலையிலேயே நதிக்கரைக்கு போய் புதுசா களிமண்ணை எடுத்துட்டு வந்து அந்த களிமண்ல அழகான பானைகளை செய்யும். தினமும் சூரியன் உதிக்க முன்னாடியே களிமண் எடுக்க நதிக்கரைக்கு போகும். மீனு குருவியோட வீட்டுல பிங்கி பப்ளூன்னு ரெண்டு குட்டிங்க கூட இருந்தது. பிங்கி, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? பப்ளு, நீ பென்சிலை வச்சிட்டு இருக்கும்போது கவனமா இருக்கணும். அம்மா, இன்னைக்கு எங்களுக்கு ஆமா டீச்சர் பறவைங்களோட வரலாற பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அம்மா, நீங்க ஏன் விடியற் காலையிலேயே நதிக்கரைக்கு போறீங்க? என் செல்ல பப்ளு, வெயிலும் அதிகமா ஆகுது. காட்டுல இருக்க பறவைங்களுக்கு எல்லாம் குளிர்ச்சியா தண்ணி வேணும். அதனாலயும் அப்புறம் நான் உங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் எப்படி கட்டுறது? நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ல, அதுக்குதான் பப்ளு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். அம்மா, கவலைப்படாதீங்க, நான் வளர்ந்ததும் நான் உங்களை நல்லா பார்த்துப்பேம்மா. காட்டுல இருக்க சந்தையில மீனு குருவியோட பானை கடையில கூட்டம் கூடி இருந்தாங்க. மீனு, இன்னைக்கு பானை எல்லாம் சூப்பரா இருக்கு மீனு. எனக்கு ஒரு பெரிய பானை வேணும், என்னோட சமையல் அறையில வைக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. இந்தாங்க கிக்கோ அக்கா, இதுல தண்ணி ஊத்தி குடிச்சா புதினா வாசனையோட கிணத்து தண்ணி மாதிரி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். மீனு அக்கா, எனக்கு ஒரு சின்ன பானை வேணும். நான் கேரட் தோட்டத்துல வேலை செய்யும் போது அடிக்கடி தண்ணி தாகமா இருக்கு. தரேன் குட்டி முயல். இந்த குட்டி பானையில தண்ணி குடிச்சா சாயந்தரம் வரைக்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு மீனு குருவி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்ப காட்டுல இருக்க புதருக்கு பின்னாடி இருந்து ஒத்தக்கண்ணு சிவராசான்னு ஒரு பூனை இருந்தது. அது அந்த காட்டோட ரொம்ப மோசமான வில்லனா இருந்தது. அதுக்கு அந்த காட்டுல யாரும் சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது. ஆஹா, இங்க பெரிய பிசினஸ் நடக்குது போலியே. ஹே பறவை, நல்லா கேளு. இதுதான் நல்ல இடம் இந்த காட்டுலயே. நான் இங்கதான் என்னோட மீன் கடைய போடணும்னு இருக்கேன். நாளைக்கு உன்னோட மூட்டை முடிச்ச எல்லாம் கட்டிட்டு கிளம்பு. சிவராசண்ணா, இந்த காடு எல்லாருக்கும் சொந்தமானது. நான் பல வருஷமா இந்த இடத்துல நல்லா கஷ்டப்பட்டு கடையே போட்டிருக்கேன். இப்படி திடீர்னு கிளம்ப சொன்னா நான் என்ன பண்றது? இந்த கடையில வர வருமானத்துலதான் என்னோட குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுறேன். இத நம்பிதான் என்னோட குழந்தைங்களோட எதிர்காலம் அடங்கியிருக்கு. நான் இந்த கடையை விட்டு போக மாட்டேன். ஓ மீனு குருவி, நீ ரொம்ப பேசுற. நீ ஒண்ணு யோசிச்சுக்கோ. ஒழுங்கா இங்க இருந்து போலனா அப்புறம் நீ கண்டிப்பா அழுகிறது நிச்சயம். மீனு, இதுல நீ தலையிடுறது சரியா படல. இது ரொம்ப ஆபத்து. வேணாம் மீனு. ராத்திரியும் ஆனது. காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மோசமான சிவராசா பூனை ஒரு பெரிய குச்சியை எடுத்துட்டு வந்து மீனு குருவி செஞ்சு வச்சிருந்த ஒட்டுமொத்த பானையையும் உடைச்சது. அது மட்டும் இல்லாம மீனு குருவியோட வீட்டையும் உடைச்சது. மறுநாள் காலையிலயும் மீனு குருவி குட்டிங்க எல்லாம் எழுந்து பார்க்கும்போது அவங்க காலு கீழே எல்லா பானைகளும் உடைஞ்சு நொறுங்கி போய் இருந்தது. அவங்களோட வீடும் உடைஞ்சு போய் இருக்கிறதையும் பார்த்தாங்க. அம்மா, வீடு, எங்களோட ஸ்கூல் புக்கு எல்லாம் எப்படி நாசமா ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்க எப்படிமா ஸ்கூலுக்கு போறது? ஒத்த கண்ணு சிவரச மாமா நம்ம வீட்டை இப்படி உடைச்சிட்டாரு. யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இதுக்கப்புறம் நான் எப்படி களிமண்ணை எடுத்துட்டு வருவேன்? எப்படி பானை எல்லாம் செய்வேன்? மீனு குருவியும் கீழே செதறி இருக்க பானையை எல்லாம் கிளீன் பண்ணும் போது அப்ப உடைஞ்ச பானை துண்டுக்கு கீழே ஒரு களிமண் தங்க கட்டி இருந்தது. அந்த தங்க கட்டியில இருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. மீனு, நீ வீணா சிந்தாத. உடைஞ்சு போனது உன்னோட நேற்றைய தினம். ஆனா நான் உனக்கு ஒரு பொன்னான எதிர்காலத்தை தரேன். இத சொன்னது யாரு? இங்க எல்லாமே உடைஞ்சு போய் தான் இருக்கு. இந்த உடைஞ்சு போன பானை கூட என்கிட்ட பேசுமா? நான் தான் பூமாதேவி. நீ என்ன தினமும் வணங்குற? உன்னோட கடின உழைப்பும் உன்னோட குழந்தைங்க மேல வச்சிருக்க அன்பும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. நான் முழிச்சுக்கிட்டேன். நீ உன்னோட கற்பனையால ஒரு புது வீடு உருவாக்குங்க.
மீனு, நான் தான் பூமியின் சக்தி. இந்த நாளுக்காக தான் பல நூற்றாண்டுகளா காத்துக்கிட்டு இருந்தேன். மண்ணை சுத்தம் செய்யற, மண்ணை சாமியா கும்பிடுற ஒருத்தரை நான் கண்டுபிடிப்பேன்னு நான் நம்பிக்கையா இருந்தேன். சாதாரண சேருன்னு நினைக்காதீங்க. இதுல இருந்துதான் பல உயிரியல் எல்லாம் உருவாகுது. உன்னோட கடின உழைப்பு, நேர்மை, அப்புறம் உன்னோட குழந்தைங்க மேல வச்சிருக்க அன்பு, நியாயமா நடந்துக்கிறது எல்லாம் என்னோட சக்தியை தட்டி எழுப்பிடுச்சு. நீ சாதாரண களிமண் பானைய வடிவம் கொடுக்கல, நீ ஒரு கனவை வடிவம் கொடுத்திருக்க. ஆனா இப்ப என்கிட்ட என்ன இருக்கு? ஒத்த கண்ணு சிவராசா எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு. பானை செய்யற பொருளும் இல்ல, வீடும் இல்ல, இப்ப பானையும் இல்ல. என்ன உன்னோட வீடாக்கிக்கோ, யாரும் உடைக்க முடியாத பானையா செஞ்சுக்கோ. அது தாகமா இருக்கவங்களுக்கு தாகத்தை தணிக்கும். அது மட்டும் இல்லாம அது சோர்வையும் போக்கும். நான் திரும்ப மண் வீட்லயே தங்க போறேனா? என்னோட குழந்தைங்க திரும்ப ஸ்கூலுக்கு போவாங்களா? ஆமா, உன்னோட கையால என்ன வீடாக்கு. ஒரு அன்பான வீட உன்னோட மனசுல கற்பனை செஞ்சுக்கோ. அது குளிர்ச்சியாகவும் தாகத்தை தீர்க்க முடியற மாதிரி கற்பனை செஞ்சுக்கோ. உன்னோட மனசுல கருணை இருக்கிற வரைக்கும் அந்த வீடு இந்த பூமியில இருக்கும். மீனுக்குருவி அதோட கையால அந்த மாயாஜால களிமண்ணை எடுத்து ஒரு வீடா செய்ய ஆரம்பிச்சது. அது பார்க்கவே பிரம்மாண்டமா இருந்தது. அது சாதாரண களிமண் வீடா இருந்தாலும் அது வைரம் போல பிரகாசமா மின்னுச்சு. அந்த மண்ணு வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ரூம் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு ஏசி ரூம் மாதிரி குளிர்ச்சியா இருந்தது. மறுநாள் காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் மீனு வீட்டுக்கு முன்னாடி கூடி இருந்தாங்க. மீனு, உன்னோட குட்டிங்களை இந்த மாயாஜால வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ. இதுக்கப்புறம் இது உன்னோட வீடு. இதுக்கப்புறம் அந்த சிவராச பூனையால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அட கடவுளே, மீனு அக்கா ஒரே ராத்திரியில எப்படி இந்த அரண்மனையை கட்டினீங்க? இது சத்தியத்துக்கான வெற்றி. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம இந்த மாயாஜால பானை தண்ணியவே குடிப்போம். இந்த தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. என்னோட களைப்பு எல்லாம் மாயமா மறைஞ்சு போச்சு. இது சாதாரண தண்ணி இல்ல, தேவாமிர்தம். இதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த ஒத்தக்கண்ணு சிவராசா பூனைக்கு கோவத்துல முகமே சிவந்து போனது. வேகமா மீனுக்குருவி வீட்டுக்கு வந்து ஒரு கல்லை எடுத்து அந்த மாயாஜால பானை வீட்டுக்கு மேல அடிச்சது. இந்த வீடு இன்னும் எப்படி நிக்குது? இப்பவே இந்த வீட்டை அடிச்சு உடைச்சு தரமட்டமா ஆக்குறேன் பாரு. அந்த கல் மாயாஜால பானை மேல பட்டு திரும்ப சிவராசா பூனை மேலேயே அடிச்சது. அப்ப அந்த பானை வீடு மாயாஜாலமா ஒளிர ஆரம்பிச்சது. அப்ப அந்த ஒத்தக்கண்ணு சிவராசா பூனைய காத்துல பறக்க வச்சது. கொடியவனே, அடுத்தவங்க வீட்டை அழிக்கணும்னு நினைக்கிற யாரையும் ஏற்க ஒருபோதும் மன்னிக்காது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன மன்னிச்சிடு மீனு. இதுக்கப்புறம் நான் யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன். ஒத்தக்கண்ணு சிவராசா பூனை ஓடின ஓட்டத்துக்கு சுந்தரவன காட்டுக்கு திரும்பவே வராது. அதுக்கப்புறம் மீனுக்குருவியோட மாயாஜால பானை வீட்ல காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் வந்து தண்ணீர் குடிச்சு ஓய்வு எடுத்தாங்க. அம்மா, எங்களோட டீச்சர் காட்டுலயே நாங்க தான் சிறந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்கம்மா. இதுக்கு எல்லாம் காரணம் உங்களோட கடின உழைப்பும் இந்த மாயாஜால வீடும் தான் காரணம். இது எல்லாம் நமக்கு கிடைச்ச வரம். மீனு, காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நீதான் நம்ம காட்டுக்கு தலைவியா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நான் தலைவி இல்ல, நான் எப்பயுமே மண்பானை விக்கிற மீனு தான். அதுதான் என்னோட சந்தோஷம். இத கேட்டு எல்லா பறவைகளும் கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் மீனுக்குருவியும் அதோட குட்டிகளும் பாதுகாப்பாவும்